துன்பம் அனுபவித்த காலத்தை மறந்துவிடு, ஆனால் அது கற்பித்த பாடத்தை மறந்துவிடாதே. விட்டு கொடுத்து வாழ், தவறில்லை. ஆனால் நீ உன் வாழ்க்கையை விட்டுவிட்டு வாழாதே, ஏனெனில் நீயும் வாழத்தான் பிறந்தாய். இக்கட்டான சூழ்நிலையில் கூட உதவாத எந்த உறவும் இறுதி மூச்சு உள்ளவரை தேவையில்லை என்பதில் வைராக்கியமாக இரு. முள்ளின் வலி ஒரு நிமிடம், சொல்லின் வலி பல வருடம். கவனமாக பயன்படுத்துங்கள். நமக்கானவர்கள் என்று நம்பி இருந்ததெல்லாம் போதும். நகல் என்ற பின் நகைத்தால் என்ன, நடித்தால் என்ன? துன்பம் பல கொடுத்து அதை மறக்க இன்பம் சில கொடுத்து எதுவுமே இலகு இல்லை என்பதை நொடிக்கொரு முறை கூறி செல்கிறது வாழ்க்கை. அழும்போது தனிமையில் அழு, சிரிக்கும்போது கூட்டத்தில் சிரி. கூட்டத்தில் அழுதால் நடிப்பு என்பார்கள், தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள். விதையில் தொடங்கி விறகில் முடிகிறது மரத்தின் வாழ்க்கை. கருவில் தொடங்கி கல்லறையில் முடிகிறது மனிதனின் வாழ்க்கை. பலம் வாய்ந்த சிங்கங்கள் கூட வேடனின் பொறியில் மாட்டிக்கொள்ளும், ஆனால் நரிகள் மாட்டுவதில்லை. சாதுரியமாக வாழுங்கள், இங்கு பொறிகளே அதிகமுள்ளன. குள்ளநரியின் புத்தியும் கொஞ்சமாவது வேண்டும், குழி பறிக்க அல்ல, குழியில் விழாமல் இருக்க. தயங்கி நிற்பவர்கள் ஒருபோதும் தங்களுக்கு தகுதியான இடத்திற்கு சென்று சேர்வதே இல்லை. போலி உறவுகளை வசதி வாய்ப்புடன் வாழும்போது பார்க்கலாம். உண்மையான உறவுகளை அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்படும்போது பார்க்கலாம். மறந்தும் நினைத்துவிடக்கூடாது காயப்படுத்தியவர்களை, ஆனால் நினைக்க மறந்துவிடக்கூடாது கஷ்டத்தில் உதவியவர்களை. பொய் சொல்வது பிரச்சனை இல்லை, நம்மை முட்டாளாய் நினைத்து நம்புற மாதிரி பொய் சொல்வதுதான் வேதனை. சிந்தித்து கொண்டே இருங்கள். இழந்ததை நினைத்து அல்ல, எதிர்காலத்தை நினைத்து என்ன செய்யலாம் என்பதை சிந்தித்து கொண்டே இருங்கள். வழி கிடைக்கும். நடக்கும் முன்னே நல்லதே நடக்கும் என்று நினைத்துக்கொள். நடந்த பின்னே நடந்ததும் நல்லதற்கே என்று நினைத்துக்கொள். வலிமை உள்ள போதே சேமிக்க பழகு. கடைசியில் யாரும் கொடுத்து உதவ மாட்டார்கள். யாரையும் முழுவதும் சார்ந்து இருக்காதே. காலம் மாறும்போது கைவிடப்பட்டால் கலங்கி போவாய். யாரையும் நம்பி வாழாதே, உன்னை நம்பி வாழப் பழகு. எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் நம்பிக்கையுடன் தொடங்குங்கள். வெற்றி தேடி வரும். அனுபவம் என்பது எதை எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்பதல்ல, எதை எப்படி எப்போது செய்யக்கூடாது என்பதே. யாருக்காகவும் நல்லவனாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம் மனதில் குற்ற உணர்ச்சி இல்லாத அளவுக்கு நல்லவனாய் இருந்தால் போதும். நல்ல வாழ்க்கை பிறரை கெடுத்து வாழ்வதை விட பலருக்கு கொடுத்து வாழ்வதே நல்ல வாழ்க்கையாகும். கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன் வார்த்தையும் ஒருவனுக்கு தாகம் தணிக்கலாம். உன் புன்னகையும் ஒருவன் உள்ளத்தில் விளக்கேற்றலாம். உன் அன்பு ஒருவனை மனிதனாக வாழ வைக்கலாம். யாரும் யாருக்காகவும் உண்மையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தன் மனச்சாட்சிக்கு உண்மையாக இருந்தாலே போதும். முற்றுப்புள்ளியை கூட 3 முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும். முயற்சித்து கொண்டே இருங்கள், உங்கள் வாழ்க்கை வளர்ச்சியாகிவிடும். உனக்கு மேலே உள்ளவனை பார்த்து ஏங்காதே, தாழ்வு மனப்பான்மை வரும். உனக்கு கீழே உள்ளவனை ஏளனமாய் பார்க்காதே, தலைக்கணம் வரும். உன்னை யாரோடும் ஒப்பிடாமல் நீ நீயாக இரு, தன்னம்பிக்கை வரும். ஆசையை சுமக்காமல் அன்பை சுமந்து செல்லுங்கள். வாழ்வில் என்றென்றும் மகிழ்ச்சி மழை பெய்து கொண்டே இருக்கும். சிறந்த பக்குவம் என்பது சொல்வதற்கு நம்மிடையே பதில்கள் நிறைய இருந்தும் புரிதல் இல்லாதவர்கள் முன் மௌனத்தை தேர்ந்தெடுப்பது ஆகும். மீண்டும் மீண்டும் முயற்சி எடு. வெற்றி ஒன்றும் எட்டாக்கனி அல்ல, நீ கண்டிப்பாக வெற்றி பெறுவாய். சூழ்நிலைகள் எதுவாயினும் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு உறவு வாழ்க்கையாய் கிடைப்பது வரம்தான். நீ சரியாக இருந்தால் கோபப்படுவதற்கு அவசியம் இல்லை. நீ தவறாக இருந்தால் கோபப்படுவதில் அர்த்தம் இல்லை. யாரோ ஒருவரின் அர்த்தமில்லாத நிராகரிப்பிற்காக கவலைப்படாதே. துணிக்கடையில் பல பேரால் ஒதுக்கப்பட்ட ஒரு துணி யாரோ ஒருவருக்கு பிடித்து போனதாய் அமைகிறது. புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஒரு மனிதன் தன் பிள்ளைகளுக்கு செல்வத்தை சேர்த்து வைப்பதை விட உழைக்கும் பழக்கத்தை கற்றுக் கொடுப்பது அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும். வாழ்க்கை கடினம் அல்ல, வாழ்வதும் கடினம் அல்ல. நம்மை சுற்றி உள்ளவர்களை சமாளிப்பதுதான் மிக மிக கடினம்.
பிரச்சனையில் இருக்கும் ஒருவனுக்கு என்ன வேணும் என்று கேட்பவர்களை விட அவனுக்கு நல்லா வேணும் என்பவர்களே அதிகம். தேவையில்லாத கேள்விக்கு தெளிவான விடை மௌனம். எந்த சூழ்நிலைக்கும் சிறந்த பதில் புன்னகை. நீண்டகால உறவுகளையும் முறித்துவிடும் சக்தி இவைகளுக்கு உண்டு. ஒன்று பணம், மற்றொன்று வலிதரும் வார்த்தைகள். எல்லா விதமான நட்புகளின் பின்னாலும் ஒருவரது சுயநலம் இருக்கும். சுயநலம் இல்லாத நட்பு என்பது இல்லை. இது ஒரு கசப்பான உண்மை. சிலரிடம் பேசினால் நிம்மதி கிடைக்கும். சிலரிடம் பேசாமல் இருந்தாலே நிம்மதி கிடைக்கும். என்ன செய்தாலும் ஒரு பெண் தன்னை விட்டு போக மாட்டாள் என்று அறிந்த பிறகுதான் ஆணின் அலட்சியம் ஆரம்பமாகிறது. துன்பம் வந்துவிடுமோ என்று நினைக்கும் எண்ணங்களே துன்பத்தை விட துயரமானவை. கால்கள் 2, நடக்கும் பாதை ஒன்று. கண்கள் 2, பார்க்கும் பொருள் ஒன்று. காதுகள் 2, கேட்கும் ஒலி ஒன்று. வாய் ஒன்று, பேசும் விதம் பல. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரமில்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை. விட்டுப்போன உறவு அது கெட்டுப்போன உணவுக்கு சமம். தூக்கி எறிவதே நம் உடலுக்கு நலம். கோபம் நேசிப்பவர்களை கூட வெறுக்க வைக்கும். அன்பு வெறுப்பவர்களை கூட நேசிக்க வைக்கும். உண்மையில் கஷ்டங்கள் நம்மை ஒன்றும் செய்வதில்லை. அதை பற்றிய பயம்தான் மனதை கலக்கி, அறிவை குழப்பி, நம் நிலையை மாற்றச் செய்கிறது. அரியவை 5. எதிர்பார்ப்பு இல்லாத அன்பு, கைமாறு கருதாத உதவி, சுயநலம் இல்லாத உறவு, போலித்தனம் இல்லாத புன்னகை, கவலை போக்கும் நட்பு. இயற்கையின் மறு வடிவமே தனிமை. இயற்கையை ரசிக்காத மனிதனும் இல்லை, தனிமையில் வாழாத மனிதனும் இல்லை. யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள். இறுதியில் நம்மை குற்றவாளி ஆக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள். இதுவரை வாழ்ந்த வாழ்வை அழிக்கவும் முடியாது, இனி வாழப்போகும் வாழ்வை அறியவும் முடியாது. கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் வாழ்வை கடக்க உதவும். நல்ல மனிதர்களை நீங்கள் காயப்படுத்தினால் சரிக்கு சரியாக நின்று ஒருபோதும் சண்டை போட மாட்டார்கள். ஆனால் சத்தமில்லாமல் உங்களிடமிருந்து விலகி வெகு தூரம் சென்று விடுவார்கள். ஜாதியையும் பிளாஸ்டிக்கையும் அழிக்க முடியாது, பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். கோபத்தில் பேசாமல் இருக்காமல் அதற்கான காரணத்தை முகத்துக்கு நேராக கேட்டுவிடுங்கள். ஒன்று பிரிவு நிரந்தரமாக இருக்கும், இல்லையென்றால் கோபப்பட்டதற்கான நியாயமாவது கிடைக்கும். பயமும் தயக்கமும் உள்ளவர்களிடம் தோல்வி வந்து கொண்டேதான் இருக்கும். பயத்தையும் தயக்கத்தையும் தூக்கி போடுங்கள். வெற்றி உங்கள் காலடியில். முயற்சி உனதானால் வெற்றியும் உனதாகும். கடமை தவறாமல் வேலை பார்க்கும் ஒருவன் புகழை விட எதிரிகளையே அதிகம் சம்பாதிக்கிறான். சேமிப்பை அலட்சியப்படுத்துகிறவன் தன் வாழ்நாளில் ஒரு நாளும் வளமையை கொண்டு வர முடியாது. தேவைகளுக்கான தேடலும் மாற்றத்திற்கான முயற்சியும் வாழ்க்கைக்கான யுக்தியும் உன்னால் மட்டுமே உருவாக்க முடியும். தெளிவும் நம்பிக்கையும் இருந்தால் போதும். முன்னேறும் சந்தர்ப்பங்கள் தாமாக வருவதில்லை, அவை உருவாக்கப்படுகின்றன. நேரம் ஒதுக்கி பேசுபவர்களிடம் பழகுங்கள். வேலைகளை ஒதுக்கி பேசுபவர்களை நேசியுங்கள். இனிப்பாய் இருந்தால் விழுங்கி விடுவார்கள், கசப்பாய் இருந்தால் துப்பி விடுவார்கள். உப்பாய் இருங்கள், அப்போதுதான் உங்களை சரியாக பயன்படுத்துவார்கள். குத்தி காட்டுற மனுஷங்களா இருந்தாலும் சரி, குத்தி கிழிக்கிற முள்ளா இருந்தாலும் சரி, ஓரமா தூக்கி போட்டுருங்க. தனியாக வாழ எப்போதும் தயாராக இருங்கள். சிலர் திடீரென்று மாறுவார்கள். இன்று நீங்கள் அவர்களுக்கு முக்கியம், நாளை நீங்கள் அவர்களுக்கு ஒன்றுமில்லை. அதுதான் உண்மையான வாழ்க்கை. பிறருக்கு கொடுக்கும் நிலை என்னிடம் இல்லை என்றாலும் பிறரை கெடுக்கும் எண்ணம் ஒருபோதும் எனக்கு இல்லை. மீண்டும் கிடைக்காதோ என்று எண்ணும் அளவிற்கு எல்லோரும் அவரவர் வாழ்வில் ஏதோ ஒன்றை தொலைத்து இருப்போம். தவிர்க்க முடியாத சில இழப்புகள், வெளிப்படுத்த முடியாத சில உண்மைகள், அனுபவிக்க முடியாத சில சந்தோஷங்கள், இதுதான் வாழ்க்கை. பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள். இனி பிறக்கப் போவதில்லை என்று நினைத்து வாழுங்கள்.
பணம் படைத்தவனிடம் பகைவனும் நண்பனாகிறான். குணம் படைத்தவனிடம் நண்பனும் எதிரியாகிறான். ஒரு காலத்தில் நேர்மை தவறாமல் வாழ்ந்தவர்களைக் கண்டோம். ஆனால் இப்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவர்களையே அதிகமாக காண்கிறோம். பணத்தை சேர்த்து கொண்டே இருப்பவன் பணக்காரன் ஆகிறான். பாசத்தை சேர்த்து கொண்டே இருப்பவன் பைத்தியக்காரன் ஆகிறான். உண்மைதானே? பிறரிடம் மன்றாடித்தான் உன் பக்க நியாயங்களை எடுத்து சொல்ல வேண்டுமென்றால் உன் மனதுடன் கொஞ்சம் போராடி அவர்களை விட்டு விலகுவதே நலம். படிப்பு, பணம், பதவி, புகழ், அந்தஸ்து, அதிகாரம் என்று எத்தனையோ இருந்தாலும் சக மனிதனை மதிக்கத் தெரியாதவன் மனிதனே அல்ல, மிருகத்துக்கும் கீழாவான். உயர்ந்த நிலைக்கு சென்றவர்களின் வெற்றியின் இரகசியமே அவர்கள் ஒருபோதும் தம் பழைய நிலையை மறக்காததுதான். எதுவரைக்கும் தோற்றுக்கொண்டே இருப்பாய்? தோல்வியும் ஒரு நாள் தோற்றுவிடும். மீதி இருப்பது வெற்றி மட்டும்தான். தொடர்ந்து முயற்சி செய் நம்பிக்கையுடன். வருத்தத்தை ஒரு சிலரே புரிந்து கொள்கிறார்கள். சிலர் கதை கேட்கவே விரும்புகிறார்கள். பலர் அதையும் கேட்பதில்லை. அப்புறம் செய்யலாம் என்பதை விட இப்போது செய்தல் என்பது எளிதானது. கடனோடு காலையில் எழுவதை விட பட்டினியோடு இரவில் தூங்குவது மேல். நேசிக்கும் 100 பேரை நேசிக்க துவங்கினாலே வெறுக்கும் 4 பேரை பற்றி யோசிக்க நேரம் இருக்காது. தலைக்கு மேலே உட்கார வைத்து அழகு பார்க்கும் அப்பாவை நாம் ஒரு நாளும் தலைகுனிய வைத்து விடக்கூடாது. நல்லவர்களைப் போல் நடிப்பவர்களை இந்த உலகம் விரும்பும். ஆனால் நல்லவர்களாகவே வாழ்பவர்களை கடவுள் மட்டுமே விரும்புவார். ஒருவர் உடலால் அல்லது மனதால் வருந்திக் கொண்டிருக்கும் போது அவருக்கு அடையாளம் தெரியாத ஒருவரால் உதவி கிடைக்கப் பெற்றால் அந்த அடையாளம் தெரியாத நபரே கடவுள். உன்னை படைத்த இறைவனுக்கு மட்டும் பயந்து வாழ்ந்து பார். எந்த மனிதன் முன்பும் தலை குனிய வேண்டிய சூழ்நிலை வராது. என் இறைவன் எனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வான். சோதனையிலும் வெற்றியை வைத்திருப்பான்.